மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 44 பேர் இறந்துள்ள நிலையில், வீர மரணம் அடைந்துள்ள நிலையில் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற வகையில், அதுவும் குறிப்பாக தீவிரவாதம் எந்த விதத்திலும் தலை தூக்கக்கூடாது, அது வேரோடு வேறாக அளிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் நம்முடைய பாதுகாப்புத்துறை அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து அதன் அடிப்படையில் இந்திய நாட்டுடைய இந்த பெருமையை உயர்த்துகின்ற வகையில் தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதி ஏர்ஃபோர்ஸ் வழியாக தாக்குதல் நடத்தி அந்த அடிப்படையிலே நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை கொன்று ஒழித்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த வேறறுப்பு தீவிரவாதத்தை வேறறுக்கின்ற நிகழ்ச்சியிலே வேறறுக்கின்ற தொடர் நிகழ்வாக நம்முடைய வான்வெளி, அதாவது நம்முடைய ஏர்ஃபோர்ஸ், அதிலே பயணித்த வீரர், அதாவது ஏர் மார்ஷல் என்று சொல்லக்கூடிய அபிநந்தன், அந்த அபிநந்தன் அவரை நாம் நினைக்கும் போது உண்மையிலேயே நாம் இந்தியனாக இருப்பதிலே பெருமை கொள்கின்றோம். மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.